இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம நெய்தன் எலிஸ் வந்து பிக் பாஸ் லீக்ல அருமையான ஸ்பெல் போட்டு, கேப்டன்சியா இந்த பிக் பாஸ் லீக்ல கப்பும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ கங்கிராச்சுலேஷன் நெய்தன் எலிஸ். ஸோ வேற மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுல ஹைலைட் என்னன்னா, இவரோட ஃபைனல்ல இவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரிஞ்சுச்சுன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தது எல்லாமே நெய்தன் எலிஸ். அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா, எல்லா விக்கெட்டும் முக்கியமான பேட்டரான டேவிட் வார்னர் விக்கெட்டுன்னு, ஜெய்சங்கர் இந்த மாரி முக்கியமான பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ் விக்கெட்ட வந்து குயிக்கா வந்து எடுத்து குடுத்தாரு. ஸோ, அதுக்கப்புறம் தான் கேம்க்குள்ளேயே வந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, நேதன் எலிஸ் ஃபைனல்ல வேற மாரி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு அப்படின்னு தான் முக்கியமா சொல்றேன். இது இல்லாம இவங்க டீம் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சிருக்காங்க. ஸோ, இதே மாரி தான் ஐபிஎல்ல ஒரு டீம் இருக்கு. ஆர்சிபி அவங்க எப்ப அடிக்குவாங்கன்னு பார்ப்போம். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கிரவுண்டில் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் போது ஸோ மேக்ஸிமம் போன வருஷம் எப்படி ஃபிஷ்ஷாக ட்ரை பண்ணமோ இவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ண சான்ஸுகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா பவுலிங்கில் மட்டும்தான் மிடில் ஆர்டரில் ஒருத்தர் வேணும். அவருக்கு கரெக்டாக நீதன் எலி சூட் ஆவார் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இவரை விட்டுட்டு இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சில் ஜிம்மி ஓவர்டன் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா எடுத்தார், இந்த மேட்சும் ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பேஸ் வச்சிருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் வந்துட்டு டக்குன்னு வந்து ரன்ஸ் வந்து நம்ம கிரவுண்டில் வந்துட்டு கன்சீட் பண்ண முடியல. அது மாதிரி எப்படின்னா டக்குன்னு அடிச்சுட்டாங்க. இந்தியா வந்து திலக் வர்மா வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த மேட்ச் வந்து பேஸுனுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டக்குன்னு வரனால குயிக்காக வந்துட்டு இருக்கனால எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர மேட்சஸில் இந்தியாவும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஜிம்மி ஓவர்டன் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்த்ததில்ல இந்தியா இதில். ஸோ பார்ப்போம். இந்தியன் சைடில் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மேட்ச்சில் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் 5th மேட்ச்சில் ஒரு அளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாருன்னு எதிர்பார்ப்போம். ஸோ பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் ஏதாவது வீடியோக்கு அப்டேட்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.